நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என் மனசுல இருந்து பாலாக்காவும் குழந்தைங்களோட முகமும் போகவே மாட்டேங்குது. ஆமா. போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல உங்க பேர் இருக்கிறதுனால உங்க வீடை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க கஷ்டப்படல. உள்ள வாங்க சார். வேண்டாம், இது என் ஃப்ரெண்டு சூரஜ். சூரஜோட குழந்தைய காணோம். அந்த குழந்தை எங்க தான் இருக்குன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க சார். நானும் என் பொண்ணும் இவளோட புருஷன் மட்டும்தான் இங்க தங்கியிருக்கோம். இருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற வெயிட்டிங் ஷெட்ல இருந்து ஒரு பொண்ணையும் 2 குழந்தைங்களையும் நீங்க தானே ஆட்டோல ஏத்தி இங்க கூட்டிட்டு வந்தீங்க. இது உங்ககிட்ட யார் சொன்னது? பிரகாஷன். உங்களுக்கு தினமும் ஆட்டோ ஓட்டுற பிரகாஷ்ங்கிற டிரைவர் தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது. என்ன சரிதானே? நான் சப் ஜெயில ரிமாண்ட்ல இருக்கும்போது என் கூட செல்ல இருந்த ஒரு பொண்ணை பத்தி தான் நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. வெயிட்டிங் ஷெட்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நான் அவளை மறுபடியும் பார்த்தேன். ஃபேமிலியில நடந்த ஒரு பிரச்சனையால அவ வீட்டை விட்டு வெளியே வர வேண்டியதாயிடுச்சு. அவளையும் அவளோட 2 குழந்தைங்களையும் நான் கொஞ்ச நாள் இங்க தங்க வச்சிருந்தேன். நான் அவங்கள கஸ்டடியில் எடுக்க வந்திருக்கேன். அந்த பொண்ணோட கையில இருக்கிற ஒரு குழந்தை இவரோடது. அந்த பொண்ணை வர சொல்லுங்க. அவ இங்க இல்ல சார். எங்க போனாங்க? அவளோட புருஷன் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. புருஷனா? அவங்கள அவர் எங்க கூட்டிட்டு போனாரு? அந்த ஆளோட வீடு முளவுக்காடு. வேணுகோபன்னு பேரு. வேற எதுவும் தெரியாது. முளவுக்காடு வேணுகோபனா? அந்த ஆளும் அவனோட அண்ணனும் வந்துதான் கூட்டிட்டு போனாங்க. அந்த பொண்ணோட பேர் என்ன? பாலசுதா. அவங்களோட பேர் என்னன்னு சொன்னீங்க? பேரு பாலசுதா, ஆனா கூப்பிடுறது பாலான்னு. தெருநாயங்க கடிச்சு கொதறட்டோன்னு நினைச்சு யாரும் நடுராத்திரி ரோட்ல விட்டுட்டு போன குழந்தைய தான் பெத்த குழந்தை மாதிரி தான் அந்த அக்கா பாத்துக்கிட்டாங்க. அக்கா மேல கேஸ் போடாதீங்க சார். பாலாக்கா மட்டும் அன்னைக்கு காப்பாத்தலனா. செம்பகசேரி ஜெயச்சந்திரனோட பொண்ணு பாலாவை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? வாழறதுக்கு வழி தெரியாம இருக்கும்போது தான் உங்க குழந்தைய அவ குப்பை தொட்டில இருந்து காப்பாத்துனா. அவ பெத்த குழந்தை மாதிரி தான் அந்த குழந்தைய அவ வளர்த்தா. பாலா பண்ண அந்த நல்ல காரியத்துக்காக நீங்க அவளை தண்டிச்சிடாதீங்க. அவ காலை தொட்டு நீங்க வணங்கணும். பாலா ரொம்ப பாவம் சார். அவ கண்ணில் பட்டதால மட்டும்தான் அந்த குழந்தை இன்னும் உயிரோட இருக்கு. அவ பண்ணது ரொம்ப ரொம்ப புண்ணியமான விஷயம் சார்.
பாத்துக்க முடியாதுல்ல பாலா. எதுக்கு இந்த ரோட்ல இருக்க குழந்தைய பாத்துக்கணும்னு நீ ஆசைப்படுற பாலா? அன்னைக்கு நடு ராத்திரியில குப்பத்தொட்டி பக்கத்துல ஒரு ஜீவன் இருக்கிறத பார்த்துட்டு நான் பார்க்காம போயிருக்கணுமா என்ன? இந்த குழந்தையோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொடுத்துருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா அவங்கதான் இந்த குழந்தைய விட்டுட்டு போயிருப்பாங்க அக்கா. இல்லனா ஏதாவது ஒரு சர்ச்லயோ இல்ல அனாதை ஆசிரமத்திலயோ விட்டுட்டு போயிருக்கலாம்ல. அனாதையோட எண்ணிக்கை அதிகமாயிடக்கூடாதுன்னு தான் நான் அதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை. பாலா, நீ இந்த 2 குழந்தைய கூட்டிட்டு வருவேன்னு சொன்னப்போ வேணும் என்ன சொன்னான்? முதல்ல சம்மதிக்கவே இல்லை. 2 குழந்தை இல்லாம நான் அவர் கூட வரமாட்டேன்னு சொன்னதுனாலதான் அவர் சம்மதம் சொன்னாரு. அப்படின்னா நீ ஜாக்கிரதையா இருக்கணும் பாலா. இந்த கையிலயும் கால்லயும் இருக்க காப்பு வளையல் எல்லாம் யாரு வாங்கி கொடுத்தது? இது எல்லாமே தங்கம் தானே? இருக்கலாம். சுமேஷும் ஆஷாவும் இங்க இல்லையா? இருக்காங்க. காலையில போனா லாஸ்ட் போட்ல தான் இங்க வருவாங்க. ஆஷாவோட ஃபேமிலி கொடுத்த பணம் கொஞ்சம் கையில இருக்கு. அத்தைக்கு உடம்பு முடியல. இப்ப ஆஷாவும் சுமேஷும் தான் இந்த வீட்டை ஆள்றாங்க. என் வீட்டுக்காரர் எந்த வேலைக்கும் போகாம ஊர் சுத்திட்டு வரதால நான் உங்களை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க முடியல. இப்போ வேணும் இங்க இருக்கிறதால ஆஷாவும் சுமேஷும் அமைதியா இருப்பாங்க. இங்க என்ன வேணாலும் நடக்கட்டும். இதுக்கப்புறம் என்னுடைய உலகமே இந்த 2 குழந்தைங்களோட நான் வாழ்றது மட்டும்தான்க்கா. வேணும் ரோட்ல கிடைச்ச குழந்தைய வளர்ப்பான்னு உனக்கு தோணுதா என்ன? குழந்தைய ஒழிச்சு கட்டுறதுக்கு ஏதாவது கண்டிப்பா ஒரு பிளான் பண்ணிருப்பான். அதனாலதான் இந்த 2 குழந்தைய கூட்டிட்டு வர அவன் சம்மதம் சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் உன் வேலை தான் அதிகமாகும். இந்த ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்காக நான் சொல்லல. இந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீ ரொம்பவே போராட வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும் பாலா. முன்ன இருந்ததை விட ஜாக்கிரதையா இரு. சூரஜ், முளவுக்காடு என்னோட சர்க்கிள் இல்ல. பரவாயில்ல, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். உங்க குழந்தைய திரும்பி கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க அங்க பண்ணி கொடுத்துருவாங்க. முளவுக்காடுல இருந்து என் குழந்தைய கூட்டிட்டு வர எனக்கு எந்த போலீஸ் ஃபோர்ஸும் தேவையில்ல. நாங்க தனியா போக ரெடி தான். வாட் டு யூ மீன்? வாழ்க்கையில அதிகமான துன்பத்தை அனுபவிச்சு அதை கடந்து போன 2 பேர் தான் நேருக்கு நேர் பார்த்துக்க போறோம். நானும் பாலாவும் எனக்கு அவளை பார்க்கணும். நான் பண்ண தப்புக்காக அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் அவளை பார்க்கணுன்றதுக்காக தான் விதி என் குழந்தைய அவ கையில கொடுத்துருக்கேன். சூரஜ், உங்க ஒய்ஃபும் குழந்தையும் காணாம போயிட்டாங்கன்னு போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த குழந்தை கிடைச்சாதான் நாங்க என்கொயரியை ஸ்டாப் பண்ண முடியும். என் பொண்டாட்டியும் குழந்தையும் திரும்ப கிடைச்சிட்டாங்க. அவங்க 2 பேரையும் கடத்தின பிரதீப்பையும் போலீஸ் இப்போ கஸ்டடியில் எடுத்துட்டாங்க. அது போதும், நாம இந்த தேடுதலை இதோட நிறுத்திக்கலாம். பாலா கிட்ட இருந்து நான் என் குழந்தைய திரும்ப வாங்கிக்கிறேன். இது என் ரெக்வெஸ்ட். இங்க பாரு தங்கம், தங்கம். ஓ ஓ செல்ல குட்டி, என் செல்ல பொண்ணு, என் தங்க பாப்பா நீங்க. சரி சரி, அழக்கூடாது. ஆரடி தாங்க நீங்க. உனக்கு தாலாட்டு பாட்டெல்லாம் பாட தெரியுமா என்ன? பாட்டு பாடினா மட்டும் வேலை ஆகாதுங்க. இப்ப அது பிரயோஜனமா இருக்குல்ல? நமக்கு ஒரு குழந்தை இருக்கணும் இல்லங்க? வேண்டாம் 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 வேண்டாம், நமக்கு தான் கஷ்டமாயிரும். பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் செலவு இப்படி நிறைய இருக்குல்ல. அதெல்லாம் இல்லங்க. நாம இவள நம்மளோட குழந்தைய வளர்க்கலாமா? அது எப்படி? பாலா ஒத்துக்கிட்டா ஓகே தானே? எப்படி வளர்ப்போம்னு நான் கேட்கல. நீ என்ன சொல்ல வர்றேங்கிறத தான் நான் இப்போ உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு எனக்கு தோணலங்க. ஏண்டி, நமக்கு இன்னும் அப்பா அம்மா ஆகிற வயசு வரலங்கிறத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ ஒரு மிடியும் டாப்பும் போட்டு வந்தேன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. இப்ப என்ன எடுத்துக்க, இந்த தொப்பையை மட்டும் நான் குறைச்சேன்னு வையே, இப்ப இருக்கிறதுல பாதி வயசு கம்மியாயிருவேன். இப்ப என்ன பார்க்கும்போது சூர்யா மாதிரி இல்ல? வயித்தை ரொம்ப உள்ள இழுக்காதீங்க, அப்புறம் வேட்டி அவந்துற போது. யூ ஆர் கரெக்ட்.
நாம முதல்ல நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கலாம், அதுக்கப்புறமா குழந்தையை பெத்துக்கலாம். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறப்பெல்லாம் கண்டிப்பா குழந்தைய பெத்துக்க முடியாதுங்க. அதுக்கு கடவுளும் ஒத்துக்கணுங்க. அவர் கண்டிப்பா ஒத்துப்பாரு. நம்ம விஷயத்துல கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. சரக்கு அடிச்சுட்டு போதையில இருக்கும்போது வேணுவோட பேச்சு கேட்டுட்டு நீங்க என்ன எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துனீங்க. என்ன பண்ண? நமக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்குள்ளேயே 2 தடவை அம்மா ஆகணும்ன்ற என்னோட ஆசையை நீங்க நாசமாக்கிட்டீங்க. நடந்த எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்க. ஆனா அதை அனுபவிச்ச என்னால மறக்க முடியுமா என்ன? இத பாரு அனிலா, நடந்து முடிஞ்ச விஷயத்த நீ மறுபடியும் பேசிட்டு இருக்காத. அன்னைக்கு பண்ண தப்புக்காக ஒரு பிராயசித்தமா தான் இதை கேக்குறேன். நாம இவள நம்ம குழந்தைய வளர்க்கலாமா? என்ன சொன்ன? இங்க பாரு, இந்த குழந்தையோட முகமும் நம்ம ஃபேஸும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. ஆனா வித்தியாசம் இருக்கிறதுக்கு இவன் நம்ம குழந்தை ஒண்ணும் இல்லல்ல. அப்படி ஒரு குறை இருக்குல்ல. அப்புறம் உனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னா நீ வளர்த்துக்க. நாம கஷ்டப்பட்டு உழைக்காம கிடைச்ச முதலாச்சே இது. ஆனா பின்னால ஒரு பிரச்சனை இருக்கு. இது பொண்ணாச்சே, வளர்ந்ததுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே. பண்ணணும். கல்யாணம் பண்ணி கொடுக்க யார் காசு தருவாங்க? அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும்டி. அந்த அளவு பணம் யாருகிட்ட இருக்கு? அதெல்லாம் பல வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயமாச்சு. நீ அப்படி சாதாரணமா நினைக்காத. நாம எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். சரி, இப்ப உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கு? கஜானா காலியா தான் இருக்கு. காசே தான் கடவுளப்பா. இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப கல்யாணம் வரைக்கும் நடக்கிற விஷயம் எல்லாம் ஓகே தான். நான் ஒரு ஐடியா சொல்றேன். கல்யாண வயசு வரைக்கும் நாம இவளை வளர்க்கலாம். கல்யாண வயசு வந்த உடனே வேணுகிட்டையும் பாலகட்டையும் தள்ளி விட்டுருவோம். என்ன சொல்ற? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க, மூளை வெளியில வந்துரும். பெருசா குழந்தைய வளர்க்க போறாளாம். இதோட ஆயுசு வேணுவோட கையில தான் இருக்குங்கிறது யாருக்காவது தெரியுமா என்ன? பாவம். உன்னோட குழந்தை பாலா கையில இருக்கா? என்னால இதை நம்பவே முடியல. அதை விட நான் இப்ப பெரிய ஷாக்ல இருக்கேன். பாலாவனை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? அவளோட கையில இருக்கிறது உங்களோட குழந்தை தானே? பாலாக்கு தெரியுமா? அது எப்படிமா தெரியும்? யாரோ ரோட்ல விட்டுட்டு போன குழந்தை எதிர்பாராத விதமா அது பாலா கையில கிடைச்சிருக்க. அது தவிர என் குழந்தை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாத. ஒரு கள்ள தொடர் பாலா குழந்தைய கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டிருக்காங்கன்னு நினைச்சிருப்பா. அதுக்காக தான் அவ போலீஸ் ஸ்டேஷன்ல குழந்தைய ஒப்படைக்காம இருக்கா. ஒரு பெண் குழந்தை ஆசிரமத்துல எல்லாம் வளரக்கூடாதுன்னு அவ முடிவெடுத்திருக்கா போல. நான் கோபி அண்ணங்கிட்ட பேசிட்டேன். மொளவு காட்டுக்கு போலீஸோட போய் குழந்தைய வாங்க வேண்டாம்னு சொன்னதுக்கு அவர் சம்மதிச்சிட்டாரு. பாலா கூட உங்களுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் பத்தி நான் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. இப்ப பாலா இருக்க இடத்துக்கு போய் நாம குழந்தைய வாங்கணும். ஆனா யாரு போவா? நான் போறேன். பாலாவோட கையில இருந்து என் குழந்தைய வாங்க நான் தானே போய் ஆகணும். என்னால அவ அனுபவிச்ச எல்லா கஷ்டத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்கணும். நீ ஒன்னும் போக வேண்டானா? பாலா வாழ்க்கை துயரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில இதுக்கப்புறம் எப்பவுமே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு முகம், அது உன்னோட முகம்தான். குழந்தைய பாத்துக்கிட்டது கொஞ்ச நாளாவே இருக்கட்டும். அவ பாசத்தை காட்டி ஊட்டி வளர்த்தது அவ தன்னோட உயிரா நினைச்ச உன்னோட குழந்தைதான்னு தெரிஞ்சதுன்னா அவளால சத்தியமா தாங்கிக்கவே முடியாது. பாலாவோட வாழ்க்கையில எப்பவுமே மறக்க முடியாத ஒரு துயரமான சம்பவம் அது. அதுக்காக தான் நீ போக வேண்டான்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா. நீங்க பெத்த குழந்தைய தாலாட்டி சீராட்டி வளர்த்ததுக்காக பாலாவுக்கு நீங்க தான் நன்றி சொல்லணும் சூரஜ். கண்டிப்பா இவரு தான் அங்க போய் ஆகணும். பாலாவுக்கு நன்றி சொல்லணும்ல. இவர் இப்ப அங்க போனார்னா பாலாவோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வரும் தான் எனக்கு பயமா இருக்கு. அவளோட புருஷன் எவ்வளவு கேவலமானவன்னு நமக்கு தான் தெரியுமே. அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்த பொண்ணுதான் பாலா அப்படின்னு தெரிஞ்சா பாலாவோட வாழ்க்கை மறுபடியும் நரகத்துக்கு போயிடும். அந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். அப்புறம் யார் போறது? நாம போலாங்க. பாலா வீட்டுக்கு நானும் ஆர்க்கையும் போறோம். நடந்த விஷயத்த பாலா கிட்ட சொல்லி நாங்க குழந்தைய வாங்கிட்டு வரோம். பிரீத்தி, நான் பாலாவை பார்க்கணும். அது மட்டும் இப்போதைக்கு வேண்டாண்ணா. பாலாவோட மனசுல இப்ப எப்படி நீங்க இருக்கீங்கன்னு நாங்க அவகிட்ட போய் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்க போய் பாத்தீங்கன்னா போதும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது.
ஷமீலையும் குழந்தையும் காணோன்ற பேப்பர் நியூஸ் நம்மகிட்ட இருக்கு இல்லையா, பாலாவுக்கு உண்மையை சொல்றதுக்கு அதுவே போதும். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம பாலா குழந்தைய நம்ம கையில ஒப்படைப்பான்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அதனால இதுக்கப்புறம் நீ எதுக்கும் கவலைப்படாத. பாலாவை பாக்குறதுக்கு நாங்க போறோம். மாமா, பசியா இல்ல வீடு மாற்றமான்னு எனக்கு தெரியல. ரொம்பவே அழுவுறா. படுக்க வச்சா உடனே எழுந்து அழுவுறா. இப்படி கொடுமா, நான் கொஞ்சம் பார்க்கறேன். உங்களுக்கு குழந்தைய தூக்க தெரியுமா என்ன? இந்த வீட்ல இருக்கிற 3 பசங்களையும் 4-5 வயசு வரைக்கும் வளர்த்தவன் நான் தாம்மா. மாமா, அத்தை. இந்த குழந்தை யாருது? நான் இங்க இருந்து போனப்ப இந்த குழந்தை இல்லையே, இப்ப எங்க இருந்து கிடைச்சது? நீங்க போனதுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரர் ஏரியில மீன் பிடிக்கும் போது இவ கிடைச்சா. உன் திமிர் பேச்செல்லாம் கொஞ்ச நாளா அதிகமாயிட்டே போகுது. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. நான் இங்க கால்வலியோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது நீ கண்டவனோட குழந்தையெல்லாம் எடுத்துட்டு வந்து தூங்க வச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? இது கண்டவனோட குழந்தை கிடையாது, பாலாவோட குழந்தை. பாலாவோடதா? அவ மறுபடியும் வந்துட்டாளா? அவ வரல, வேணு போய் கூட்டிட்டு வந்திருக்கிறா. ஐயோ, இவங்க 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை? அவ ஒழிஞ்சு போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதி எல்லாம் பண்ண வந்திருக்கா. நாசமா போனவ. ஓ, சரி 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 சரி. செல்லக்குட்டி, தூங்கலையா? இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பாலை குடிச்சிட்டு தூங்குமா. சொல்றதை கேட்கணும்ல. குடிங்க. ஆமா, இந்த குழந்தை யாருது? என்னோட குழந்தை. அப்ப அனிலாவோட கையில இருக்கிறது? அதுவும் என் குழந்தை தான். நீ என்னடி என்ன கேலி பண்ணிட்டு இருக்கியா? நான் இருக்கிற விஷயத்தை தான் சொல்றேன். இவங்க 2 பேருமே என்னுடைய குழந்தை. நீங்க இருந்து போகும்போது கர்ப்பமா இருந்தியா என்ன? அத்தை, நீங்க கோவப்பட்டு பிரச்சனை அதிகமாக்காதீங்க. நடந்ததை நான் சொல்றேன், இங்க வாங்க. நான் எதை பத்தியும் தெரிஞ்சுக்க விரும்பல. இவ எங்க இருந்து இந்த குழந்தைய எடுத்துட்டு வந்தாலும் இதை தூக்கி வெளியே போடணும். நான் இங்க வரணும்னு எனக்கு ஆசை ஒன்றும் கிடையாது. உங்களுடைய பையன் தான் என்னை கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்தாரு. அந்த ஆளை எதிர்த்து நீங்க என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதா இருந்தா தாராளமா அனுப்புங்க. எனக்கு கால் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இல்லன்னா இந்த நிமிஷமா உன்னை அடிச்சு வெளியே துரத்திருப்பேன். அத்தை, கொஞ்சம் வாங்க. நடந்த விஷயத்த நான் சொல்றேன் அத்தை. அதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. கொஞ்சம் வாங்க வாங்க. அட வாங்க அத்தை. இப்ப என்ன விஷயம்னா, அவளுக்கு பெண் குழந்தைங்கன்னா சுத்தமா பிடிக்காதும்மா. நீ மட்டும் ஒரு ஆண் குழந்தைய பெத்தெடுத்திருந்தா ஜெகதம்பா இவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டா. ஆனா இது பெண் குழந்தை. இப்ப பாரு, இன்னொரு பெண் குழந்தை வேற. அவளால சகிக்க முடியுமா என்ன? வீட்டோட ஐஸ்வர்யமே பெண் குழந்தைங்க தான் மாமா. அதெல்லாம் ஜெகதம்பாவுக்கு தெரியாதும்மா. 3 குழந்தைய பெத்தெடுத்ததை தவிர ஒரு நல்ல அம்மாவா அவகிட்ட இருக்கிற குணம் இருக்கா இல்லையான்னு தான் எனக்கு சந்தேகமே. உன்னால இந்த வீட்டுல எல்லா எதிர்ப்பையும் சமாளிச்சு நீ எப்படிமா இந்த 2 குழந்தையும் வளர்த்து ஆளாக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. ஆனா நான் வளர்ப்பேன். அதுக்காக நான் என்ன கஷ்டத்தை அனுபவிச்சாலும் சரி, நான் இந்த குழந்தைங்களை விடவே மாட்டேன். கேண்டி, வழியில கடந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து இந்த வீட்டுல வளர்க்கறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். உனக்கு இந்த குழந்தை எங்க கிடைச்சதோ அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டு வந்துரு. நான் இந்த குழந்தைய விடுறதுக்காக தூக்கிட்டு வரல. நான் எந்த வீட்டுல வாழ்றேனோ அந்த வீட்டுல இந்த 2 குழந்தைங்களும் இருப்பாங்க. தெருவில் கிடக்கிற குழந்தையெல்லாம் எடுத்துட்டு வந்து வளர்க்கறதுக்கு இது ஒன்றும் அனாத ஆசிரமம் இல்ல. அவ ஒன்னும் அனாதை இல்ல. அவளுக்கு இப்போ அம்மா இருக்கா. அது நான் தான். ஒரு விதத்துல பார்த்தா நீயும் நானும் இப்போ ஒரு அனாதை மாதிரி தான் ஜெகதம்பா. எல்லாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறோம், ஆனா யாரும் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அவங்களோட சேர்த்து இந்த குழந்தைய வச்சுக்கோ. நீ அப்படி நினைச்சாலே போதும்.
அந்த குழந்தையை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறலாம்னு நீ சொல்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு தெரியாத இடத்துல வச்சு ஆளை சேர்த்து பிரச்சனை பண்ண வேண்டாம்னு நினைச்சுதான் நான் அங்கிருந்து அவங்களை கூட்டிட்டு வர சம்மதிச்சேன். அப்படின்னா உனக்கு மூளை இருக்கு. உன்னோட முரட்டுத்தனத்தை மட்டும் நீ அங்க காட்டியிருந்தேன்னு வையே, உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் சேர்ந்து அடி விழுந்திருக்கும். திரும்பி வந்த பாலா கிட்ட இன்னொரு குழந்தை இருக்குன்னு ஊர்க்காரங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அதை இல்லாம பண்ணணும். இல்லாம பண்ணணும்னு சொன்னா அது இல்லாம போயிடுமா என்ன? நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஏரியில நிறைய தண்ணி இருக்கு இல்லையா? ஒரு கல்லை கட்டி கீழே போட்டோம்னா மறுபடியும் மேல வர வாய்ப்பே இல்லை. அட பாவி, நீ என்ன சீரியஸாவா சொல்ற? பாலாவோட பாசம் இன்னொரு குழந்தை கிடைக்கிறத என்னால சகிச்சுக்க முடியாது. அந்த குழந்தைய நான் கண்டிப்பா இல்லாம பண்ண போறேன். அவ ஏதாவது உன் பேர்ல போய் கேஸ் கொடுத்துட்டானா? அவளுக்கு பைத்தியம்னு சொல்லுவேன். பாலா பெத்தெடுத்தது ஒரு குழந்தை தான், அது அவகிட்ட இருக்கு. அவளுக்கு வழியில் இன்னொரு குழந்தை கிடைச்சதுன்னு சொன்னா அதை யார் நம்புவாங்க? அப்படி ஒரு அனாதை குழந்தை இங்க வேண்டாம். அது இல்லாம போச்சுன்னா யாரும் இங்க கேட்க வரமாட்டாங்க. அப்படி ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு பாலா சொன்னா அவளுக்கு பைத்தியம்னு நான் எல்லார்கிட்டையும் அடிச்சு சொல்லிடுவேன். அப்போ நீ ஏதோ ஒரு பிளானோட தான் இருக்க. அதுக்கான நேரம் வரதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஐயோ, குழந்தையோட அழிய நிறுத்துறதுக்கு சாப்பிட ஏதாவது குடிடி. குழந்தை அழுக சத்தத்தை கேட்கவே முடியல. நாசம். அத்தை கூப்பிட்டீங்களா? அத்தை உன்னை கூப்பிடல, நச நசன்னு அழுதுகிட்டு இருக்கிற அந்த குழந்தைகளை பத்தி தான் சொல்றேன். நான் கிச்சன்ல இருந்தேன். நான் போய் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரேன். அத்தை. ஐயோ கடவுளே, வயசான காலத்துல என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? இங்க பாரு, சினிமா பார்த்த விஷயத்தையும் சாப்பிட்ட விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லாத. இப்ப சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா வயிறு சரியில்லைன்னு சொல்லு. இங்க இருந்து போன பிறகு நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி வயிற்று வலி. நேரா போய் டாக்டரை பார்த்தோம், மருந்து கொடுத்தாரு. இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடவே கூடாதுன்னு டாக்டர் சொன்னார். இது எப்படி இருக்கு? ஓகே இல்ல? இந்த மாதிரி பொய்யெல்லாம் எப்படி நீங்க ஸ்டாக்ல வச்சிருக்கீங்க? என்னோட இந்த வாழ்க்கைய பொய்களோட கூடாரம் தான்மா. இந்த கூடாரம் முழுக்க பொய்யா இருக்கும் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க பாரு, என்ன பொய்களுக்கெல்லாம் குருன்னு சொல்ல வரியா நீ? ஆனா நமக்கு இடையில நான் பொய் சொன்னதே இல்ல. ஏதோ குழந்தையோட அழுக சத்தம் கேக்குதே. ஏதாவது பிரம்மையா இருக்கும். ஒருவேளை இந்த வயித்துல இருந்தா? அட போங்க, சும்மா சொல்லவா? ஐயோ, ரொம்ப எரிச்சலா இருக்கு. இந்த காலத்துல ஒரு குழந்தையவே சமாளிக்க முடியாது, இதுல 2 குழந்தை வேற. அதுல ஒண்ணு யாருதுன்னே தெரியல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.